பிரபல நடிகர் சலீம்குமார் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதை தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த நிலையில தான் உயிரிழந்திருக்காரு. இந்த விஷயம்தான் பலருக்குமே அதிர்ச்சி கொடுத்திருக்கு. சலீம்குமார் மலையாள படங்களையும் தாண்டி தமிழிலையும் சில முக்கிய படங்கள் நடிச்சிருக்காரு. நேரம், மரியான் போன்ற படங்கள்ல அவர் ஏற்ற கதாபாத்திரங்கள் ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. நகைச்சுவையும் தாண்டி உணர்வுபூர்வமான மற்றும் அழுத்தமான வேடங்களை கூட தன்னுடைய திறமையை நிரூபிச்சிருக்காரு. இப்படி இருக்க சொல்லதான் உடல்நல பாதிப்பு காரணமா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. அதோட வெண்டிலேட்டர் உதவியுடன் மருத்துவர்களுடைய தீவிர கண்காணிப்புல இருந்திருக்காரு. அவருடைய உடல்நிலை குறித்து மருத்துவ குழு தொடர்ந்து கண்காணித்திருந்தா வந்துதான் சொல்லப்பட்டுச்சு. சலீம்குமாருடைய மருத்துவ நிலை குறித்தும் அவருடைய சிகிச்சை குறித்தும் தொடர்ந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் மருத்துவமனை நிர்வாகமும் தெரிவிச்சுட்டு தான் இருந்தாங்க. இப்படி இருக்க சொல்லதான் அவர் விரைவில் குணமடைந்து மீண்டு வரணும்னு பிரபலங்கள் பலருமே சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா சிகிச்சை பலனின்றி காலமாகியிருக்காரு. ஆரம்ப காலத்துல இவரு மேடை நாடகங்களையும் மிமிக்ரி கலைஞராகவும் தன்னுடைய பயணத்தை தொடங்கினாரு. 1997 வெளியான இஷ்டமான 100 வட்டம் என்ற திரைப்படத்தின் மூலமா தான் வெள்ளித்திரையில அறிமுகமானார். இது தொடர்ந்து தான் மலையாள சினிமாவில் தவிர்க்க முடியாத குணச்சித்திர நடிகராகவும் நகைச்சுவை நடிகராகவும் உருவெடுத்தார். அதுவும் தென்காசி பட்டணம், மீச மாதவன், கல்யாணராமன், சிஐடி, மூசா, மாயாவி போன்ற ஏராளமான ஹிட் படங்களையும் இவருடைய நடிப்பு கொண்டாடப்பட்டுச்சு. இவருடைய அபாரமான நகைச்சுவை உணர்வு அண்ட் இயல்பான நடிப்பால ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே பிரபலமானார். அண்ட் மலையாளத்தில் பன்முகத்தன்மை கொண்ட கலைஞர்ல ஒருத்தராகவும் திகழ்ந்தாரு. இவர் ஆதாமிண்டே மகன் அபு படத்துக்காக சிறந்த நடிகருக்கான தேசிய திரைப்பட விருதையும் பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய பிரிவுகளை பல கேரள மாநில திரைப்பட விருதுகளையும் வென்றிருக்காரு. அண்ட் இவர் ஒரு நடிகரா மட்டும் இல்லாம கருத்து, ஜூதன் உள்ளிட்ட சில திரைப்படங்கள் மூலமா இயக்குனராகவும் முத்திரை பதிச்சிருக்காரு. சலீம்குமாருக்கு சுனிதா என்ற மனைவியும் சந்து, ஆரோமல் என்ற 2 மகன்களும் இருக்காங்க. இவருடைய மறைவுக்கு தென்னிந்திய திரையுலகளை சேர்ந்த பிரபலங்களும் ஃபேன்ஸும் அவருக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. மேலும் எங்களுடைய ஆழ்நிறங்களை தெரிவித்துக் கொள்றோம். மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.